டேஸ்டான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய்மா, நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். பிராய்லர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து தனியா போட்டிருக்கேன். தனியா போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். மிளகு, சீரகம், சோம்பு, லவங்கம், பட்டை, இது எல்லாமே சேர்த்து நம்ம ட்ரையாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றலை, ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு, இது ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன். கசகசா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்திக்கோங்க. இது கூட ஃபைனலாக நான் தேங்காய் சேர்க்க போகிறேன். நான் எண்ணெய் ஊற்றாமையே தான் ட்ரையாக தான் இங்கே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம், இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுடலாம். சிக்கன் வந்து ஈவனாக கலந்தாச்சு. இப்போ நல்லா 1/2 hour ஊறட்டும். இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ண மசாலாவை மிக்சியில் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் காயிட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், சின்னதாக சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். போனால் 2 தக்காளி சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். இல்லை, நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன், பச்சை வடை போகிற வரைக்கும். தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், இது 3ஐயும் சேர்த்து அதுலேயே நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம பச்சை வடை போகிற வரைக்கும் அதுக்கு தான் நம்மளுக்கு அது சிக்கனில் பேஸ்ட் ஃபுல்லாக ஒட்டும். நான் இந்த ட்ரையாக நான் அரைச்சதை நம்ம இதுலேயே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா இதையும் கலந்து விட்டுக்க போகிறேன். இதுவும் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். போனால் சிக்கனை சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நான் மூடி வச்சிட போகிறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மசாலா நல்லா சிக்கனோட நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு 2 விசில் நம்ம குக்கரில் விட்டுடலாம். 2 விசில் விட்டால் நம்மளுக்கு நல்லா சிக்கன் வந்து வெந்து வந்துடும். சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. வெயிட் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலையாக சேர்த்துக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடியான சிக்கன் குழம்பை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான சிக்கன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லான சிக்கன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா டிஷ்ஷுக்குமே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.